يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து ஊட்டி வளர்த்து விட்டு இப்போது என்னை உங்களை மறைந்து மன்னரைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இன்றைக்குமே மறக்க முடியாத என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் இருந்தவர்கள் என்பதை நானும் நீங்களும் வாயால் இந்த உலகத்தில் சொல்லிக் கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். படைத்தான், அவன் ஆக்கவும் அழிக்கவும் சக்தி உள்ளவன், அவன் இருப்பதையும் அழிப்பான். அவனுடைய குதரத், அவனுடைய வல்லமை, அவனுடைய சக்தி இந்த உலகத்திலோ மறுமையிலோ அவனை நம்பிக்கையோடுதான் இந்த உலகத்தில் முஸ்லிம்களாகிய நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் இந்த உலகத்தில் மனிதன் கண்டு பயப்படுகிற சில நேரங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை மாற்றி விடுவது முன்று. இந்த உலகத்தில் மனிதன் தாண்டோண்டித்தனமாக வாழுகிற போது, அல்லாஹுவை மறந்து வாழுகிற போது, அல்லாஹுடைய வரம்புகளை மறந்து வாழுகிற போது, பாவத்திலே இந்த சமூகம் மூழ்குவதற்காக அல்லாஹ் இந்த உலகத்தில் சில சில சோதனைகளையும் தருவதும் அல்லாஹுடைய சுன்னத். அது அவனுடைய வழிமுறை, தண்டிப்பதற்காக அல்ல. அந்த தண்டனைகளை கண்டு தாங்கள் திருந்தி அவன் பக்கம் மீள வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா எங்கெல்லாம் சோதனைகளை பற்றி, அழிவுகளை பற்றி பேசுகிறானோ அந்த வசனத்தின் இறுதியில் நீங்கள் பாருங்கள், அல்லாஹ் பேசுகிற வார்த்தை எப்படி இருக்கும் என்று கேட்டால், லஅல்லஹும் யர்ஜிஊன், நீங்கள் எல்லாம் மீண்டு என் பக்கம் வர வேண்டும் என்பதற்காக. லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ், மனிதன் தன் கரங்களினால் செய்து கொண்ட கடலிலும் கரைகளிலும் ஃபித்னாக்கள், சோதனைகள் வெளியாகிவிட்டது. ஏன் தெரியுமா? லஅல்லஹும் யذكرون லஅல்லஹும் யர்ஜிஊன், நீங்கள் என் பக்கம் மீள வேண்டும் என்பதற்காக, நீங்கள் உணர்வு பெற வேண்டும் என்பதற்காக. இப்படித்தான் அல்லாஹு தஆலா சோதனைகள், அழிவுகள் சம்பந்தமாக வசன நடை இதுதான். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் அல் குர்ஆனில் அடிக்கடி இப்படி கேட்கிறான், அவலா யரவுன அன்னஹும் யுஃப்தனூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரத்தன் அவ் மர்ரத்தைன். இந்த உலகத்தை நீங்கள் பார்க்க வேண்டாமா? இந்த உலகத்தை நீங்கள் பார்க்க வேண்டாமா? இந்த உலகத்திலே வருஷத்தில் ஒரு தடவை அல்லது வருஷத்தில் 2 தடவை அல்லாஹ்வுடைய சோதனை வருவதை நீங்கள் பார்க்க வேண்டாமா என்று கேட்கிறான். வருஷத்தில் ஒரு தடவை அல்லது 2 தடவைகள் அல்லாஹ்வுடைய சோதனை வருவதை நீங்கள் பார்க்க வேண்டாமா? நீங்கள் தௌபா செய்ய வேண்டாமா? நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் வர வேண்டாமா என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் கேட்பதை பார்க்கிறோம். ஒரு துன்பம் நிகழ்ந்தால், ஒரு சோதனை நிகழ்ந்தால் அவன் அவனுடைய ரப்பை அழைக்கிறான். எப்படி தெரியுமா? அவன் படுத்தவனாக அல்லது உட்கார்ந்தவனாக அவன் அல்லாஹுவை அழைக்கிறான். மனிதனுக்கு நிகழுமாக இருந்தால் அவன் அவனுடைய ரப்பை அழைக்கிறான்.
எப்படி அழைக்கிறான்? காயிமன் அல்லது நின்றவனாக அழைக்கிறான். நாம் நம்முடைய அருளால் அந்த துன்பத்தை போக்கிவிட்டால், அந்த சோதனையில் இருந்து அவனை நாம் நீக்கிவிட்டால், எந்த விதமான துன்பமும் எந்த விதமான சோதனைகளும் நடக்காத மனிதனை போலவே அவன் இந்த உலகத்தில் நடந்து கொள்கிறான் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லுவதை பார்க்கிறோம். இந்த உலகத்தை பார்க்க வேண்டாமா? உலகத்தில் ஒரு வருஷத்தில் ஒரு தடவை 2 தடவைகள் சோதனை வருவதை அவன் பார்க்க வேண்டாமா? அவன் தௌபா செய்யக்கூடாதா? நம் பக்கம் மீள துயரம் வந்தால், சோதனை வந்தால், தானா ரப்பா, அவனுடைய இரட்சகனை அவன் அழைக்கிறான். அவன் படுத்தவனாக, நின்றவனாக, உட்கார்ந்தவனாக படைத்த ரப்பை அழைக்கிறான். அல்லாஹ்வுடைய அருளால் அந்த துன்பம் போய்விட்டால், அந்த துயரம் போய்விட்டால், அவன் எதுவும் நடக்காத மனிதனை போல அவன் மீண்டும் இந்த உலகத்தில் வாழுகிறான். என்ன வசனங்கள் தோழர்களே! எப்படியான ஒரு ஆச்சரியமான செய்திகள் தோழர்களே! யாருடையாவது உள்ள கதவை இந்த வசனம் தொட்டு உறவாடுகிறதா என்று யோசித்து பாருங்களேன். சுனாமி வந்தது, நிறைய பேர்கள் அழிந்து போனார்கள், கொண்டு குமித்தனர். அங்கு நிறைய உறவுகள், முஸ்லிம் உம்மத் ஷஹீதுகள் ஆக்கப்பட்டார்கள். சின்ன பிள்ளைகள் ஷஹீதுகள் ஆக்கப்பட்டார்கள். இப்ப வருஷ சுஹதாக்கள் தினம் நாங்கள் அவர்களை நினைக்கிறோம். அரசியல் மயப்படுத்தப்பட்ட சுஹதாக்கள் தினம். ஓட்டமாவடி பிரதேசத்தில் விடுதலையிலே இருந்த நிறைய உறவுகள் கொல்லப்பட்டார்கள். மிக முக்கியமான படித்த மட்டங்கள் கொல்ல நினைவேந்தல், சுஹதாக்கள் நினைவேந்தல் மறக்கக்கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இது நம்மட பாசையில சொல்றேன்னா கத்தம். இதுக்கு புதிய பேரு போட்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி அல்லது சுஹதாக்கள் ஞாபகமூட்டல் நிகழ்ச்சி. இப்ப இந்த வெள்ளம் வந்துச்சு, கம்போல தாண்டிச்சு, இன்னும் மக்கள் அல்லோல கல்லோலப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்ப வெள்ளம் வந்து, அனர்த்தம் வந்து, மண் சரிவு வந்து, வெள்ளம் வந்த நேரம், அனர்த்தம் வந்த நேரம், தோட்டம் அழிக்கப்பட்ட போது விவசாய அல்லாஹுவை அழைத்தார்கள். பகல் நேரங்களில் அல்லாஹுவை அழைத்தார்கள், திக்ரோடு வாழ்ந்தார்கள். பாவத்திலே இருந்து இன்டர்நெட்டுகளும் துண்டிமையுடைய நாள் வந்ததை போல உணர்ந்தார்களாம். என்னமோ மறுமையுடைய நாள் வந்ததை போல உணர்ந்தார்களாம். அல்லாஹ் அக்பர். ஒரு சின்ன சோதனை, சின்ன நடுக்கம் வந்தபோது தானா ரப்பா, வெள்ளத்தில் இருந்து விடுதலை பெறுவதற்காக, மண் சரிவிலே இருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக படைத்த ரப்பின் பக்கம் மீண்டோம். பாவம் செய்த உறவுகள் பாவத்தை நிறுத்திக் கொண்டது, இபாதத் செய்யாத உறவுகள் இபாதத்தை தொடங்கியது, பிரார்த்தனை செய்யாத உறவுகள் பிரார்த்திக்க ஆரம்பித்தார்கள். இப்படி வட்டியோடு உள்ளவர்கள் வட்டியை விட்டார்கள். பாவத்திலே இருந்து ஓரமாகி தூரமாகி நம்மட பகுதியிலும் அழிவு வந்துடுமோ, வீடு மண்ணுக்குள் போய்விடுமோ, விவசாயம் அழிக்கப்படுமோ, அல்லது உப்பளங்கள் அப்படியே தண்ணீரில் மூழ்கி விடுமோ, டெம்பரரியாக எல்லாரும் பாவத்திலே இருந்து ஓரமாகினோம். படைத்தவனின் பக்கம் நெருக்கத்தை ஏற்படுத்தினோம். இப்ப எல்லாம் மாறுது, எல்லாமே மாறுது. அழிக்கப்பட்ட அந்த நாள் அல்லது வெள்ளம் வந்த அந்த நாள், அதுக்கு வந்த முதலாவது வெள்ளிக்கிழமை எல்லாருக்கும் கவலை. என்ன கவலை? மாஷா அல்லாஹ், நாங்கள் ஜும்மா தொழுகிறோம், எங்களுடைய உறவுகள் ஜும்மா தொழ பள்ளி இல்லாமல் பாடசாலைகளிலே இருக்கிறார்கள், உணவு இல்லாமல் இருக்கிறார்கள், உதவி செய்தோம். வாஸ்தவம், வரவேற்கத்தக்கது. இப்ப நம்மட நிலைமையே ஜும்மாவுக்கு லேட்டாகி வார நிலைமையாக மாறி போயிடுச்சு. பாதிக்க சூரத்து நஹ்ல் 16வது அத்தியாயம் 36வது வசனம் அல்லாஹ் தஆலா பேசுகிற போது, வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா, ஒவ்வொரு சமூகத்துக்கும் நாம்
அந்தந்த சமூகத்துக்கு அந்தந்த இறை தூதர்களை அனுப்பி வைத்தோம். ஏன் தெரியுமா? அனே அபுதுல்லா, அல்லாஹுவை நீங்கள் வணங்க வேண்டும். வஜ்தனிபு தாகூத், அல்லாஹ் அல்லாத தாகூத்துக்களை யாரும் வணங்கி வழிபடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு சமூகத்துக்கும் நாம் ரசூல்மார்களை அனுப்பி வைத்தோம். அல்லாஹ் எல்லா சமூகத்துக்கும் ரசூல்மார்களை அனுப்பி வைத்ததாக அல் குர்ஆன் பேசுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், புகாரியில 4686வது செய்தி, இன்னல்லாஹ லா யும்லி லிஸ்ஸாலிம், அல்லாஹ் தஆலா அநியாயம் செய்கிற மனிதனை ஒத்தடியாக அல்லாஹ் பிடிப்பது கிடையாது. அல்லாஹ் ஒரே நேரத்தில் பிடிக்க மாட்டான். அல்லாஹ் தஆலா அவனுக்கு கால அவகாசம் கொடுத்து கொண்டே இருப்பான். அல்லாஹ் பிடிப்பான், அந்த பிடியிலிருந்து அந்த மனிதன் தப்பித்துக் கொள்ள முடியாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் அல் குர்ஆனில் பேசுகிறான், இந்த உலகத்தில் நாம் செய்கின்ற பாவத்துக்காக அல்லாஹ் நம்மளை பிடித்திருந்தால் இந்த உலகத்தில் வமா குர்ஆன் சூரத்துல் அராஃப் 7வது அத்தியாயம் 73வது வசனம் அல்லாஹ் பேசுகிறான், இந்த உலகத்தில் சமூது கூட்டத்துக்கு நாம் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சாலிஹா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நாம் நபியாக அனுப்பினோம். கால யா கௌமி அப்துல்லாஹ், சமூகமே நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், வஜ்தனி நீங்கள் வழிபட வேண்டாம். மதியன் வாசிகளுக்கு நாம் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நாம் அனுப்பினோம். சூரத் வசனம் அல்லாஹ் பேசுகிறான், வைலா மதியன அகாஹும் ஷுஐபா, நாம் மதியன் வாசிகளுக்கு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நாம் அனுப்பினோம். கால யா கௌமி, என் சமூகமே அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், வஜ்தனிபு தாகூத், அல்லாஹ் அல்லாத எந்த தெய்வங்களையும் நீங்கள் வணங்காதீர்கள் என்று அவர் பிரச்சாரம் செய்தார் என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் ஒவ்வொரு சமூகத்தையும் அந்தந்த சமூகத்துக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களையும் சொல்லி சொல்லி சொல்லியே அல்லாஹ் அடிக்கடி 6666 வசனங்களிலும் அல்லாஹ் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறான். இந்த குர்ஆன் மாறாது. இந்த குர்ஆன் என்றைக்குமே இதுதான் குர்ஆன். இந்த குர்ஆனில் மாற்றம் கொண்டு வர முடியாது. இது இறுதியான வேதம். இது திரும்ப 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 ஓதப்படுகிற வேதம். ஒவ்வொரு மனிதனுடைய வீடுகளிலும் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எந்த நாளும் ஓதப்பட வேண்டிய வேதம். இப்ப வாங்க, அல் குர்ஆனில் பல வரலாறுகளை அல்லாஹ் சொல்றான். ஆது கூட்டம் பத்தி சொல்கிறான், சமூது கூட்டம் பத்தி சொல்கிறான், ஃபிரௌனுடைய கூட்டம் பத்தி சொல்கிறான், லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் பத்தி சொல்கிறான், மதியன் வாசிகளை பத்தி சொல்கிறான். இப்படி ஏராளமான அல் குர்ஆனிலே அளிக்கப்பட்ட வரலாறுகளை பத்தி, அந்த சமூகத்தை பத்தி அல்லாஹ் பேசுகிறான். என்ன காரணம்? இவங்க செய்த பாவங்கள் எல்லாம் ஒவ்வொரு சமூகமும் செய்த பாவம் ஒவ்வொரு திசைகளில் இருந்தது. ஆது கூட்டம் செய்த பாவம் வேறு, சமூது கூட்டம் செய்த பாவம் வேறு, ஃபிரௌனுடைய கூட்டம் செய்த பாவம் வேறு, லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம் செய்த பாவம் வேறு. இப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு சமூகமும் செய்த பாவங்கள் வேறு வேறு. ஆனால் அந்த சமூகத்துக்கு அல்லாஹ் தண்டனை கொடுத்த போது அந்த தண்டனை அல்லாஹ் வேறாக அளித்தான். அல்லாஹ் தஆலா சமூது கூட்டத்தை வேறு ஒரு வழியில் அல்லாஹ் அளித்தான். ஃபிரௌனுடைய சமூகத்தை அல்லாஹ் வேறு ஒரு சோதனை ஊடாக அளித்தான். லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தை அல்லாஹ் வேறு ஒரு தண்டனையை கொண்டு அளித்தான். ஆனால் இந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்தை அல்லாஹ் ஒரு காலமும் ஒட்டுமொத்தமாக அழிக்க மாட்டான். இது அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரார்த்தனை. தோழர்களே, அன்று வாழ்ந்த ஆது கூட்டம் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டது. அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களை தவிர அழிக்கப்பட்டது. அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட கூட்டத்தை தவிர அன்று வாழ்ந்த ஃபிரௌனுடைய கூட்டம் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டது. அல்லாஹ்வை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நம்பிய சமூகத்தை தவிர அன்று வாழ்ந்த லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டது. அல்லாஹ்வையும் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் தூதர் நபி முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவருடைய சமூகம் என்று நானும் நீங்களும் புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோமே. அல்லாஹ் பேசுகிற போது சூரத்துல் அம்பியா 21வது அத்தியாயத்தின் 71வது வசனம், ஒமா அர்சல்னாக்க இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நாம் உங்களை அருட்கொடையாக அனுப்பியிருக்கிறோம் என்று இந்த சமூகத்தையும் அந்த சமூகத்துக்கு அனுப்பப்பட்ட முஹம்மதுன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ் ரஹ்மத் என்று சொல்கிறானே, அந்த சமூகத்தை அல்லாஹ் ஒத்தடியாக அல்லாஹ் தஆலா அழிக்க மாட்டான் தோழர்களே. இது அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரார்த்தனை. யா அல்லாஹ், என் சமூகத்தை இந்த உலகத்தில் ஒட்டுமொத்தமாக நீ அழித்துவிடக் கூடாது என்று அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான் என்பதை உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த முஹம்மதுடைய சமூகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்தமாக வறுமை ஊடாக அழிக்கப்படாது. அது அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்தில் கேட்டபோது அல்லாஹ் கொடுத்த நற்சான்று என்பதை உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இப்ப வாங்க, அல்லாஹ்வுடைய குதரத்திற்கு தானே, அல்லாஹ் லேசானவன் அல்ல தோழர்கள். விளையாடினா காலையில நடந்தத மாலையில மறக்கிறாங்க. வருஷத்துக்கு ஒருக்கா ஞாபகப்படுத்தி மார்க்கம் சொல்லாத அடிப்படையில சுகதாக்கள் என்றும் அல்லது வேறு வேறு சுனாமி என்றும் அல்லது சூறாவளி என்றும் இஸ்லாத்துக்கு முரணான சிந்தனையின் அடிப்படையில புதிய பெயர்களோடு அதை நினைத்து பார்க்கிற சமூகமே தவிர நாங்கள் எல்லாம் அதிலே இருந்து படிப்பினை பெறுகிற சமூகம் அல்ல, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. அல்லாஹு தஆலா சக்தி வாய்ந்தவன், நாடுவதை செய்பவன். இந்த உலகத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறார். பிறக்கிற போது ஃபிரௌன் இருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிற போது அன்றைக்கு இருந்த ஃபிரௌனுடைய சபையிலே இருந்த ஒரு மந்திரவாதி சொல்கிறான், இன்றைக்கு பிறக்கிற குழந்தைகளில் ஏதோ ஒரு குழந்தை உங்களுடைய ஆட்சிக்கும் உங்களுடைய இறை ஆண்மைக்கும் எதிராக இந்த மண்ணுக்கு மேலே பிறக்க இருக்குது என்ற செய்தியை சொல்கிறான். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் பெத்தெடுத்திருக்கிறார். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுகிறாங்க. ஃபிரௌன் எல்லா பிள்ளையையும் கொண்டு குமிக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் காப்பாத்துறான். பிள்ளை அழுதால் ஃபிரௌன் கொண்டு விடுவான் என்று தாய் அஞ்சுகிறாள். அழுத பிள்ளைய எங்கேயாவது ஒரு ஊருக்கு அனுப்புண்டா மனசு ஆறுதல் படும். யாரையாவது வீட்டில் ஒளிச்சு வையுண்டா மனசு ஆறுதல் படும். பிள்ளைக்கு பாலை கொடுத்து தூக்கமாக்கி எங்கேயாவது ஒரு பெட்டகத்தில் போட்டு பூட்டி வச்சா மனசு ஆறுதல் படும். அழுத பிள்ளைக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை, அழுத பிள்ளையை ஆத்தில், கடலில், நைல் நதியில் போடுங்கள் என்றுதான் கட்டளை. இதை விட ஃபிரௌனை கொண்டிருக்கலாமே என்று நம்ம நினைப்போம். கண்ணுக்கு முன்னால் கொண்டிருந்தால் பிள்ளட ஜனாசாவாவது கையில இருந்திருக்கும். நம்மட நம்பிக்கை எப்படித்தான்? அல்லாஹ் ஆற்றல் உள்ளவன். அழுகிற பிள்ளையை எந்த படகோ போட்டோ கப்பலோ ஆள் உதவியோ இல்லாத இடத்தில் அல்லாஹு தஆலா நைல் நதியில விட சொல்றார். தாய் விட்டார், அழுதுகிட்டே பிள்ளை போகிறது. எந்த ஃபிரௌன் அழுதால் கொண்டுடுவான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் பயந்தாரோ அதே பிள்ளை அன்று மாலை ஃபிரௌனுடைய வீட்டுக்குள் அழுதது. காலையில் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வீட்டுக்குள் அழுத மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுதால் பிள்ளையை கொண்டு விடுவான் என்று பயந்த தாய் அதே அழுகை சத்தம் மாலை நேரத்தில் ஃபிரௌனுடைய அரண்மனைக்குள் கேட்கின்ற அளவுக்கு அல்லாஹ் தஆலா சக்தி உள்ளவன். அதே தாயை ஃபிரௌனுடைய அரண்மனைக்குள் அல்லாஹ் அழைத்து அழுத பிள்ளைக்கு பாலை கொடுத்து அழுகையை நிப்பாட்டிய வரலாறு அல் குர்ஆன் சொல்லுகிற வரலாறு. ஆச்சரியமான வரலாறு தோழர்களே. ஆக்கவும் அழிக்கவும் அல்லாஹ் சக்தி உள்ளவன், ஆற்றல் உள்ளவன். நம்மள அல்லாஹ்வை பத்தி படிக்கல சரியா, நமக்கு அல்லாஹ்வுல சரியான நம்பிக்கை வைக்கிறது எப்படின்னு தெரியல. அல்லாஹ்ட குதரத் எப்படி நேசிக்காமல் இருக்கிறோம்.
இன்னும் நாம் அல்லாஹுவை பயப்படாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வை பற்றி சரியா படித்த மனுஷன் அல்லாஹ்வின் மீது அதிக அன்பு வைப்பான். அல்லாஹுவை பற்றி சரியாக படித்த மனிதன் அல்லாஹுவின் மீது அதிகமாக பயப்படுவான். தோழர்களே, நம்ம இன்னும் ஒழுங்கா படிக்கல. அன்று இந்த உலகத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த குழந்தையையும் தன் மனைவி ஹாஜரையும் மக்கமா நகரிலே தண்ணி இல்லாமல், உணவு இல்லாமல், மனித சஞ்சாரம் இல்லாமல் விட்டு விட்டு போன போது தண்ணிக்காக சஃபாவிலும் மருவாவிலும் தாய் அலையாய் அலைந்து திரிந்த போது எந்த பிள்ளை தண்ணீருக்காக தாகத்தில் அழுதலோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பிள்ளையுடைய காலடியில இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இறக்கை ஊடாக பீரிட்டு பாய்கிற நீர் தடாகத்தை அல்லாஹ் உருவாக்கி அழுத ஒரு பிள்ளைக்கல்ல, இந்த உலகத்தில் வாழுகிற ஒட்டுமொத்த மக்களுக்கும் நீரை கொடுப்பதற்காக அல்லாஹு தஆலா சக்தி வாய்ந்த ஒரு ஜம்சம் என்று சொல்லுகிற கிணற்றை உருவாக்குவதற்கும் அல்லாஹ் சக்தி உள்ளவன் என்பதை மறந்துவிடக் கூடாது. தன் சகோதரர்கள் விளையாட தாருங்கள் என்று அழைத்து பால் கிணத்திலே போட்டுவிட்டு சில அற்ப தீனார்களையும் திருகங்களையும் எடுத்துக்கொண்டு ஓநாய் திண்டு விட்டது என்று வாப்பாவிடத்தில் முறையிட்ட அந்த பால் கிணத்தில் விழுந்தாட்டப்பட்ட அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் காப்பாற்றி எந்த உறவுகள் பால் கிணத்துக்குள் குனிந்து வரலாறு இருக்கிறதே, அது ஆச்சரியமானது. இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா ஆது கூட்டத்தை பற்றி பேசுகிறான். சூரத்துல் ஃபஜ்ர் 8வது வசனம். சூரத்துல் ஃபஜ்ருடைய முதல் 2, 3 அந்த சூரத்துல் ஃபஜ்ரையே படித்து பாருங்கள். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக, உன்னுடைய ரப்பு ஆது கூட்டத்தை என்ன செய்தான் என்பதை நீ பார்க்கவில்லையா? அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத், ஆது கூட்டத்தை உன்னுடைய ரப்பு என்ன செய்தான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? இரமதான், பெரும் 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 பலம் உள்ளவர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள். சமுது கூட்டம் இந்த உலகத்தில் உடல் பலம், எப்படி பலம் என்றால் மலைகளை குடைந்து வாழ்ந்த சமூகம். ஆது கூட்டம் பெரும் தூண்களை கட்டி வாழ்ந்த, இரம் என்று சொல்லுகிற பெரும் தூண்களை கட்டி வாழ்ந்த ஒரு சமூகம். மதியன் வாசிகள் பெரும் சக்தி உள்ளவர்களாக, பலம் உள்ள, பொருளாதாரம் உள்ளவர்களாக வாழ்ந்தவர்கள். 3 பேருடைய பாவமும் வேறு வேறு பாவம். ஆது கூட்டம் அல்லாஹுவை மறுத்தது, அல்லாஹ் அழிக்கல. மறுத்ததற்காக உடனடியாக அல்லாஹு தஆலா அழிக்கிற இல்லை. ஆது கூட்டம் நபியை பொய்ப்பித்தது, அல்லாஹ் அழிக்கல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆது கூட்டத்தை அழித்தவாறே அல் குர்ஆனிலே சொல்லுகிற போது, நாம் ஆது கூட்டத்தை அழித்தோம், அவர்களுடைய வீடுகள் இருந்தது வீட்டுக்குள் மனிதர்கள் இல்லாத வீடுகளாக மாறிப்போனது. அல்லாஹ், வீடுகள் இருந்துச்சு, ஆக்கள் இல்லை, அல்லாஹ் அழிச்சான். எப்படி தெரியுமா அழிச்சான்? 7 பகலும் 8 இரவுகளும் தொடரான காத்து. தோழர்களே, தொடரான காத்து. அழித்த வரலாறு அல் குர்ஆன். நமக்கு பேஞ்ச மழை கொஞ்ச மழை 4 கம்போல கெலியோயா பிரதேசத்துல 30 அடிக்கு மேல தண்ணின்றாங்க. 3வது மாடியில நின்றும் போட்டுலதான் எங்களை காப்பாத்தினாங்க. 7 நாள் அடித்த காத்து, சுப்ஹானல்லாஹ். பெரும் அவங்கெல்லாம் பலவீனர்களாக இருந்து அழிக்கப்படல, பலமுள்ளவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் அழித்து காட்டினான். காற்றை விட்டு அல்லாஹ் அழித்து காட்டினான். இன்றைக்கும் அல் குர்ஆன் அந்த படிப்பினையை நமக்கு சொல்றது. காரணம், அல்லாஹுவை மறுத்தார்கள், நபியை பொய்ப்பித்தார்கள், பெருமை அடித்தார்கள். அல்லாஹ் அவர்களை அழித்தான். சமூது கூட்டத்தை அல்லாஹ் அழித்தான். ஏன் அழித்தான்? அல்லாஹுவை மறுத்தார்கள், நபியை பொய்ப்பித்தார்கள். அவர்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ் இந்த உலகத்திலே நடந்து கொண்டார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை அழித்த வரலாறை அல் குர்ஆன் சொல்கிறது. ஒரு சத்தம், ஒரு சின்ன பூமி நடுக்கம், அழித்து போனார்கள்.
எப்படி அழிச்சான்? ஒரே ஒரு சத்தம், பூமி லேசா அசைஞ்சிச்சு, அத்துணை பேரும் அழிந்து போனார்கள். அல்லாஹ் தஆலா மதியன் வாசிகளை அழிச்ச வரலாற சொல்றான். காரணம், வசதி வாய்ப்பு அளவ நிறுவ எல்லாம் இருந்துச்சு. அளவையிலையும் நிறுவையிலையும் மோசடி செஞ்சாங்க, அல்லாஹ் அழிச்சதாக சொல்றான். இந்த பாவம் மூண்டுக்கும் அல்லாஹ் வெவ்வேறு அழிச்சான். எங்கெங்கையெல்லாம் பயிர்கள் முளைக்குமோ அந்த பயிர்களை எல்லாம் வெட்டுக்கிளிகள் திண்டுவிடும். எப்படி சோதனை பாருங்க. நம்ம இன்றைக்கு கரிய பிச்சை கறிக்குள்ள சின்ன வண்டு, எண்ணத்தை உடைச்சாலும் அதுக்குள்ள சின்ன சின்ன வண்டுகள் இப்ப இருக்கிறோம். இரவாயிடுச்சு, மழை பெஞ்சா ஈசல் வரும். ஈசல் வந்தா எவ்வளவுதான் பசுந்தான வீடாக இருந்தாலும் லைட்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்களா? நீங்க எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணி வெளியில ஒரு லைட்டை போட்டு இருட்டுக்குள்ளதான் இருக்க வேண்டி வருகிறது என்று ஈசலுக்கு பயந்தே எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு வெளியில ஒரு வெளிச்சமான லைட்டை போடுவோம், ஈசல் எல்லாம் வெளியில போகட்டும், ஊடு பாதுகா எல்லாமே ரத்தம். என்ன சோதனை தோழர்களே, எப்படியான சோதனை! தூஃபான் என்ற வெள்ளம், வெட்டுக்கிளி, பேன் அல்லது சின்ன வண்டு, இரத்தம், தவளைகள், இதை கொடுத்து அல்லாஹ் தஆலா அந்த சமூகத்தை அழிச்சான். கடைசியாக அந்த சமூகம் அழிக்கப்பட்ட வரலாறு சூரா அல் கமர் 11, 12, 13வது வசனம் சொல்கிறது. அல்லாஹ் அக்பர். வானத்துடைய வாசல்களை நாம் திறந்து விட்டோம். அந்த நேரத்தில் பிமாஇன் முன்ஹமிர், கொட்டுகிற மழை நீராக அந்த வாசலில் இருந்து மழை பெய்ய துவங்கியது. வானத்தின் மலை வாசல்களை திறந்து விட்ட போதும் வானத்திலே இருந்து அப்படியே கொட்டா கொட்டு என்று மழை கொட்ட ஆரம்பித்தது. நாம் இந்த பூமியிலே உள்ள ஊற்று கண்களை வெடிக்க செய்தோம். அல்லாஹ் அக்பர். மேலே இருந்து மழை வந்துச்சு, கீழே ஊற்று இருக்குத்தானே, ஒவ்வொரு ஊற்றுக்களும் அந்த ஊற்றுக்களை வெடிக்க செய்தோம். நாம் 2 தண்ணீர்களும் எப்ப சந்திக்க வேண்டும் என்று நாம் நாடினோமோ அதுவரைக்கும் மேலே இருந்து பெய்ந்த அந்த நீரும் கீழே இருந்து பீரிட்டு பாய்ந்த இந்த நீரும் அல்லாஹ் நாடுகிற வரைக்கும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது. அவர்களை அல்லாஹ் அழித்தான் என்று சொல்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் சமூகம் நைல் நதி பிளந்து பாதுகாக்கப்படுகிறார்கள். அதே ஃபிரௌனும் சமூகமும் பிளக்கப்பட்ட வழியினால் தப்பலாம் என்று ஓடுகிற போது அதே இடத்தில் அழிக்கப்பட்டார்கள். அல்லாஹ் சொல்ற அல் குர்ஆனிய வரலாறு பெருசு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 அவர் பேசப்படவும் அந்த சமூகத்தில் அன்னகும் யுஃப்தனூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரத்தன் அவ் மர்ரத்தைன். உலகத்தை திரும்பி பார்க்க வேண்டாமா? வருஷத்தில் ஒரு உங்களுக்கு விளங்க நினைச்சுக்காதங்க. புத்தல டவுன் தாளாதுன்னு நினைக்காதங்க. உப்பளம் அழிஞ்சு போகாதுன்னு நினைக்காதங்க. மாடா மாடியில 30 அடிக்கு மேலேயே தண்ணி வந்துச்சு என்றால் அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் தஆலா ஒரு காலம் கிழக்குல தான் அழிவு, வடக்குல தான் அழிவு. அல்லாஹ் இப்ப எல்லா இடத்திலும் அழிவு அழிவு, சோதனை சோதனைகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சோதிக்கப்பட்ட மக்களை அல்லாஹ் சுவர்க்கவாதிகளாக ஆக்கட்டும். பார்த்த மக்களை அல்லாஹ் பார்த்தோம், மீடியாவில் பார்த்தோம், ஃபேஸ்புக்கில் பார்த்தோம், யூடியூப்ல பார்த்தோம். இப்போ மாஷா அல்லாஹ் அங்க மக்கள் கடை திறக்கிறாங்க, வீட்டுக்கு போய்த்தாங்க, தொழில் செய்யறாங்க. மறந்தோம் என்றால் நம்மளை விடவும் ஒரு மோட இருக்காது. நாளையும் நடக்கலாம், நாளை மறுதினமும் நடக்கலாம் என்ற பயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிற போது அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள். ஃபஅதல்லாஹு புன்யானஹும், அல்லாஹ் அவருடைய வீடுகளிலே உள்ள அஸ்திவாரத்துக்குள்ளால் அல்லாஹ் தஆலா வந்தார். அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள். இதற்கு முன்னர் உள்ளவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள். அவர்களுடைய ஃபவுண்டேஷனுக்குள் உள்ளால் அல்லாஹு தஆலா வந்தான். அவர்களுக்கு மேலே அவர்களுடைய வீட்டு கூரைகள் விழுந்து போனது என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் பேசுகிறான். நாம் வாழுகின்ற
நாம் சுகம் அனுபவிக்குகின்ற, நாம் அழகாக கட்டிய வீடே நாளை நமக்கு கபறுகளாக மாறலாம். கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல் குர்ஆன் கூறுகின்ற அழிக்கப்பட்ட சமூகத்துடைய வாழ்வு வரலாறு என்பது அது மிகப்பெரியது. அதுல படிப்பினை பெற வேண்டியது. பேர் குத்தி இந்த சமூகத்துக்கு விற்கிறது. இதெல்லாம் இந்த உலகத்தில் அழிக்கப்பட்ட சமூகத்துக்கு இறைவன் கொடுத்த தண்டனைக்குரிய பாவம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொண்டும், என்னால மற்றவர்கள் பாதிக்கப்படாமல், நான் அல்லாஹுக்கு துரோகம் செய்யாமல் நல்லவனாக என்ற அந்த உணர்வுகளை பெற்று நல்லவர்களாக வாழ்ந்து மஸ்ஜிதுகளோடு தொடர்புகளை ஏற்படுத்தி பள்ளிவாசல்களோடு இரக்கமான உள்ளம் சுஜூது செய்கின்ற உள்ளங்களாக, உடல்களாக எங்களோட உள்ளத்தையும் உடலையும் எடுத்துக்கொண்டு நமக்கு கிடைக்கின்ற பொருளாதாரத்தில் ஏழைகள், விதவைகள், அனாதைகள், அல்லாஹ்வுடைய மாளிகைகள், இப்படியான உறவுகளுக்காக, இறைவனுக்காக தான தர்மம் செய்கின்ற மக்களாக மாறுகிற போது அல்லாஹ்வுடைய சோதனையிலிருந்து நானும் நீங்களும் தப்பித்துக் கொள்ள முடியும். அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடிய நல்ல மக்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு வல்லவர் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர்.